மக்களுடன் மனதின் குரல். நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. 129வது மாதத்தில் தடம் பதிக்கும் பாரத பிரதமரின் மனதின் குரல். 28/12/2025 பகல் 11:30 பொதிகை தமிழ் தொலைக்காட்சி. நமோ மற்றும் சாரல் ஆப்பில் பதிவு செய்து பிரதமரோடு பேசும் வாய்ப்பை பெறுங்கள். வி ரமேஷ் வழக்கறிஞர், மத்திய சென்னை மேற்கு மாவட்டம், பாஜக. உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நேற்றைக்கு கூட்டத்துல நீங்க எடுத்துக்கிட்ட அரசியல் எப்படி பார்க்கறீங்க? கொஞ்சம் உக்கரம், வேகம், அவருடைய கோபம், அதுவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்ன தீய சக்தியை நானும் சொல்றேன்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? அவங்க தொண்டர்கள் யாரும் ஆதவர்ஜனா நினைக்கிறது மாதிரியோ, விஜய் ஆன்டி உதயநிதி ஆகி ஆன்டி டிஎம்கே இருக்கிற மாதிரியோ அந்த கேடர்ஸ் இல்லை. அவர் பேசும்போது நம்ம அரசியல் எதிரின்னு சொல்லுவார். ஈ காக்கா கூட ஆடல, செத்தவங்க கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி கூட்டம் இருக்கும். களத்தில் இல்லாதவங்கன்னு யார சொல்றாரு? களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவங்கன்னு யார சொல்றாரு? அது கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டான்னு சீமான் அடிச்ச அடி தூக்கம் இல்ல விஜய்க்கு. சீமான் கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு நாய்கள் கோழைகள் ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள வராத விஜய் அடிச்சதுல இருந்து விஜய்க்கு தூக்கம் இல்ல. அந்த பரிதவிப்புல அவர் சொல்றது சீமான தான். அங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு பேசுறவங்க தான் சார். வேற யார பேசிட்டு இருக்காங்க? அவர் முதல்ல திமுக எதிர்ப்பு சொல்றாரு. எவனும் பேசல. திரும்ப அவரே லீட் எடுத்து கொடுக்குறாரு. 4 பேர் கைத்தட்டுறான். அடுத்து கொள்கை எதிரின்னு சொல்றாரு. எவனும் கண்டுக்கல. அந்த 4 பேர் கூட கொள்கை எதிரி பிஜேபிக்கு எதிராக சொல்லல. சீமான திட்டுற வாராரு. புரிஞ்சுக்கிட்டான் சீமான திட்டுறான்னு. அடி கைத்தட்டல் பின்ன பழக்குது. வந்த கூட்டத்துல 140 பேர் அருந்ததியர் மக்கள். திமுகவையும் அந்த கூட்டம் விஜய்க்கு ஆளு அரசியல் வியாபாரி. அவன் வியாபாரத்தை விஜய் பண்றாரு. நீங்க போட்டுட்டு அவர் யாருக்கு ஆளும் இல்ல. அவருக்கு ஆளு, அவருக்கு வியாபாரி. என்ன லாபமோ அதை பாக்குறாரு. அரசியல் வியாபாரம்னா என்ன, அதை சொல்லுங்க, தெளிவுபடுத்த. மோடி கிட்ட போய் நின்று ஜெயலலிதாவை தோக்கடிக்கலாம் நினைச்சுக்கிட்டு ஜெயலலிதா 6% வாக்கு உயர்ந்த பிறகு 39-37 பெற்ற பிறகு வாயை மூடிட்டு இருந்தீங்கல்ல. வீராதி வீரர், சூராதி வீரர், சிங்கம் மரணம் அடையது வர ஒத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல, அது அரசியல் வியாபாரம். அதாங்க அந்த கூட்டம் ஸ்டாலினையும் பாஜக எதிரியா பார்க்கல, சீமானை தான் எதிரியா பார்க்கறாங்க. அந்த கைத்தட்டு சீமானை பற்றி எதிராக பேச வரும்போதே ஆர்ப்பரிக்குது அந்த கூட்டம். பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி, அருந்ததியர் உள்ஒதுக்கீடு தப்பு, பிரியாரிட்டி தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவர் தமிழ் மண்ணில் சீமான் மட்டும்தான். அப்ப சீமான் ஓட்டு காலியாக போகுது. ஏன்னா சீமானுக்கு எதிராக தான் அவங்க எல்லாம் வாக்கு அளிக்க போறாங்க. கண்டிப்பா அந்த ஓட்டு சீமானுக்கு இல்லாத ஓட்டு. விஜய் ரசிகர்களே சீமான் மேல கோபத்தில் இருக்க காரணம், அண்ணன் ரஜினிகாந்த சீமான் போய் பார்த்தது, நான் போய் பார்த்தது, நீ படையப்பா சம்பந்தமே இல்லாத மிகப்பெரிய ரெக்கார்டு. அவர் தான் என்னைக்கு சூப்பர் ஸ்டார்னு அவருக்குள்ள அபிமானமே, விளம்பரம் இல்லை, ஒண்ணும் இல்லை. அடிச்சு தூக்கி எல்லா படத்தோட டபுள் மடங்கு ஆடியன்ஸ் கலெக்ஷன் போயிட்டு இருக்குது. ஸோ ரஜினிகாந்த பார்த்து அவரை அண்ணன் குளோரிஃபை பண்ணி பேசுறது. இன்னொன்னு, இந்த விஜய் ரசிகர்கள், விஜய் கட்சியின் தொண்டர்கள் ரஜினிக்கு எதிரானவர்கள்னு சொல்ல வரீங்க, அப்படியா? அவங்களுக்கு விஜய் தான், அவ்வளவுதான். அவங்களுக்கு கொள்கையும் இல்லை. அவங்களுக்கு நாளைக்கு விஜய் இதை பண்ணுவாரு அதை பண்ணுவாருன்றதை விட விஜய் அவ்வளவுதான், அதுக்கு ஓட்டு போடுறவங்க. அதையே உங்களால புரிந்து கொள்ளவே முடியல. நான் தெளிவா சொல்றேன். ஜான் ஆரோக்கியசாமி 20 விழுக்காடு ஓட்டு விக்கிரவாண்டியில இருக்குது. காலையில இருந்து சாயங்காலம் வர சீமான்ட்ட பேசி விட்டுருங்க. விஜய்க்கு 20 விழுக்காடு ஓட்டு இருக்கு, 50,000 ஓட்டு இருக்கு. யார்கிட்ட சொன்னாரு? சீமான் கிட்ட சொன்னாராமா? அவர் மறுக்கட்டு அவர் என்ன ஃப்ராடெல்லாம் பண்றாரு நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன். சொன்னதும் எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்னதும் திமுக காரன் திமுகவிலே செடியா நின்றுட்டான். இவருக்கு திமுக ரசிகன் ஜெயசீலன் போன்றவங்கலாம் அன்னைக்கு திமுகவில் தான் நின்னாங்க. அவங்க திமுகவிலே நின்றுட்டாங்க. இவரு திமுகவை எடுத்து திமுக ஓட்ட பாதிப்படை செய்ய முடியாது. குறி இப்ப 2வது பிளேஸ்க்காக ட்ரை பண்றாரா, முதல் பிளேஸ்க்கு ட்ரை பண்றாரா? மினிமம் கேரண்டிக்கு அவர் ட்ரை பண்றாரு. எம்ஜிஆரும் ஜெயலலிதா வச்சு பிச்சை எடுக்கிறாரு. 2026 தேர்தலில் என்ன மாதிரி ஒரு பிளேயரா இருப்பாரு விஜய்? எடப்பாடியை எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர்ல எடப்பாடியை பலையனப்படுத்தக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பார். இப்போ அதுதான் அவருடைய டார்கெட்ன்றீங்களா? மினிமம் கேரண்டிக்கு வந்துட்டாரு. ஒன்னு ஸ்டண்ட், இன்னொன்னு ரெக்கார்ட் டான்ஸ்ங்கிற மாதிரி மினிமம் கேரண்டி தேவைங்கிற மாதிரி எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தூக்கிட்டாரு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார்
அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வார்களிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறோம் மதேஷ். மகிழ்ச்சி சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் ஈரோட்ல நடந்திருக்கு, பெருந்துறையில நடந்திருக்கிறது. அவங்களுடைய பெரிய பில்லரா இப்ப போய் சேர்ந்திருக்கிற திரு செங்கோட்டையன் ஆர்கனைஸ் பண்ண ஒரு கூட்டம், ஏற்பாடு செய்த ஒரு கூட்டம். முதல்ல அந்த கூட்டத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை காட்டி விட்டார்களா தாவேகா கூட்டம் காட்டுறது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லையே. ஒரு அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே நாகப்பட்டினத்தில் 26,000 பேர் காட்டினாரு. நெய்வேலியில் அவருக்கு கூட்டம் வந்தது. பெரிய ஹீரோ அவருக்கு கூட்டம் வருங்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம். தலைவர் இப்போ ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஈரோட்டு தலைவர் சொல்லுங்க சார், அதை சொல்லுங்க. கண்டிப்பா அதுல செங்கோட்டையனோட கைவண்ணமும் அதுல இருக்குது. இல்ல இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாஸ் கூட்டத்தை காட்டி தனப்பா நானும் சொல்லிட்டு இருக்கேன். அப்பவும் அவர் தலைவர்னு நான் சொல்றேன். கரூரை ஏன் மறக்கறீங்க? நிரூபிக்கப்படாத தலைவர். நாகப்பட்டினத்தை மறக்கறீங்க. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு லீடர். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறது ஆமா, தேர்தலை சந்திக்கிற வரைக்கும் அதுதான். பட் ஆனா இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா தானே மாறப்போகுது. அது 2026 எலெக்ஷன் ரிசல்ட் வந்தாதான் தெரியும். ரைட். நேற்றைக்கு கூட்டத்துல நீங்க எடுத்துக்கிட்ட அரசியல் எப்படி பார்க்கறீங்க? கொஞ்சம் உக்கரம், வேகம், அவருடைய கோபம், அதுவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்ன தீய சக்தியை நானும் சொல்றேன்றாரு. என்ன சொல்ல வராரு? அவங்க தொண்டர்கள் யாரும் ஆதவர்ஜுனா நினைக்கிறது மாதிரியோ ஜானாரிசாமி ஆன்டி ஸ்டாலின் கிடையாது. ஆதவர்ஜுனா ஆன்டி ஸ்டாலினா நினைக்கிற மாதிரியோ, விஜய் ஆன்டி உதயநிதி ஆகி ஆன்டி டிஎம்கே இருக்கிற மாதிரியோ அந்த கேடர்ஸ் இல்லை. நீங்க தெளிவா இதை போட்டு பாருங்க. அவர் பேசும்போது நம்ம அரசியல் எதிரின்னு சொல்லுவார். ஈக்காக்க கூட ஆடல்ல, செத்தவங்க கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி கூட்டம் இருக்கும். யாருன்னு சொல்லுங்கன்றாங்க, அவங்க சொல்றாங்க. எஸ் ஆரம்பத்துல யாருமே சொல்லல. இவர் சொன்ன பிறகு லேசா ஒரு அதிர்வு இருக்குது. நான் கரெக்டா நான் பேசுறத தமிழ் கூறு நல்லுறவுல யார் வேணாலும் அந்த வீடியோவை வந்து ரீப்ளே பண்ணி பார்க்கலாம். அடுத்தால கொள்கை எதிரிங்கிறாங்க. பாஜக எதிர்ப்பே அந்த கூட்டத்துக்குள்ள இல்ல. யாருமே பெருசா ஒன்னும் பிஜேபி ஆளா விஜய் அந்த கூட்டத்தை சொல்ற மாதிரி நீங்க சரி நீங்க நான் சொல்றது அந்த கூட்டத்தை சொல்ல. திமுகவையும் அந்த கூட்டம் விஜய்க்கு ஆளு அரசியல் வியாபாரி. அவன் வியாபாரத்தை விஜய் பண்றாரு. நீங்க போட்டுட்டு அவர் யாருக்கு ஆளு இல்ல. அவருக்கு ஆளு, அவருக்கு வியாபாரி. என்ன லாபமோ அதை பாக்குறாரு. அரசியல் வியாபாரம்னா என்ன, அதை சொல்லுங்க, தெளிவுபடுத்துங்க ஃபர்ஸ்ட். அரசியல் வியாபாரம்னா ஈழத்தமிழர் கொண்டு குடிக்கப்பட்ட போது ராகுல் காந்தி பேர் ராஜ்சபாக்கு நின்னீங்கல்ல, அது அரசியல் வியாபாரம். மோடி கிட்ட போய் நின்று ஜெயலலிதாவை தோக்கடிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு ஜெயலலிதா 6% வாக்கு உயர்ந்த பிறகு 39-37 பெற்ற பிறகு வாயை மூடிட்டு இருந்தீங்கல்ல, மரணம் அடையது வர வீராதி வீரர் சூராதி வீரர் சிங்கம் மரணம் அடையது வர பொத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல, அது அரசியல் வியாபாரம். வாயை திறந்தா நஷ்டம் வருங்கிற வியாபாரம் அது இல்ல. அன்னைக்கு ஃபுல் டைம் பொலிட்டீஷியன் ஆகணும்னு அவர் விருப்பத்துல இல்ல. அது ஒரு அரசியல்வாதியா அன்னைக்கு போய் பார்க்கல, நடிகரா போய் பார்த்தா. அது உங்க கருத்து. அது வரை அரசியல் பேசல. ஜெயலலிதா வெட்டு செல்லாத நோட்டு நிரூபிச்ச பிறகு, அதற்கு பிறகு நீங்க சர்க்கார்ல அடிபட்டுக்கிட்டு அடுத்தால அந்த மாஸ்டர் படத்துக்கு அதிமுக கடம்பூர் ராஜிக்கு லஞ்சத்தை கொடுத்து ஒரு ஃபுல் ஆக்குபென்சிக்கு அதிமுக அரசின் ஊழல் முறைகேட்டுக்கு துணை போனீங்கல்ல, அது வியாபாரம். இப்ப வியாபாரம்னா என்னன்னு தெரியுதுல்ல. எல்லாத்துலயும் விஜய்க்கு லாபம் இருக்கு. இன்வெஸ்ட் பண்ணி படத்துக்கு 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி படத்துக்கு 30 ரூபா வசூல கூட்டுறது வியாபாரம். முழுமையான ஒரு வியாபாரி விஜய். இன்னைக்கு அரசியல் வியாபாரியா அவர் இருக்கல சார், அரசியல் கட்சி தலைவரா அதிகாரத்தை பிடிக்க போறேன்றாரு. அதே போல திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரே வல்லமை எனக்கு மட்டும் தான் இருக்குன்றாரு. அது அவர் கிளைம் பண்றதுல தவறு இல்லை. எல்லாரும் அவங்களோட கிளைம் வைக்கலாம். சரி, இதுல அது கிளைம் தான். இதுல அவருக்கு தொண்டர்கள் திமுக எதிர்ப்புல இல்ல. எதை சொல்றீங்க சார்? அங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு பேசுறவங்க தான் சார். வேற யார பேசிட்டு இருக்காங்க? தம்பி, நான் சொன்ன ஆதாரத்தை கேளுங்க. யார் வேணாலும் அதை பிளே பண்ணி பாருங்க. அவர் முதல்ல வந்து திமுக எதிர்ப்ப சொல்றாரு. எவனும் பேசல. திரும்ப அவரே லீட் எடுத்து கொடுக்குறாரு. 4 பேர் கைத்தட்டுறான். அடுத்து கொள்கை எதிரின்னு சொல்றாரு. எவனும் கண்டுக்கல. அந்த 4 பேர் கூட கொள்கை எதிரி பிஜேபிக்கு எதிராக சொல்லல. சீமான திட்டுற வாராரு. புரிஞ்சுக்கிட்டான் சீமான திட்டுறான்னு. அடி கைத்தட்டல் பின்ன பழக்குது. வந்த கூட்டத்துல 140 பேர் அருந்ததியர் மக்கள். எந்த வார்த்தை சீமான அவர் திட்டுறதா? நீங்க களத்துல இல்லாதவங்கிற வார்த்தை எடுக்கிறாரு. அவன் சொல்ல கூட இல்லை அந்த வார்த்தை. சீமான தான் அடிக்கிறான்னு தெரிஞ்சதும் கைத்தட்டல் பறக்குது. காரணம் அருந்ததியர் மக்கள். சீமான் அருந்ததியருக்கு எதிராக இருக்காப்புல. பிரியாரிட்டி ரெசர்வேஷனா சீமான் மட்டும்தான் தமிழ் மண்ணில் எதுக்குறாப்புல. ஸோ நம்ம எதிரியை அடிக்கிறாப்புல. நீ பலமும் போகாம இடமும் போகாம நின்னா நடுப்புல போய் அடிபட்டு செத்து போன்னு பெரியார தமிழர் இல்லைன்னு சொல்லி பெரியார அடிக்கிறாப்புல சீமான். இவர் பெரியார தூக்குறாப்புல. சோ அந்த அருந்ததியர் மக்கள்
நம்ம எதிரி சீமான சொல்ல வாராருன்னு தெரிஞ்சதுமே ஆர்ப்பரிச்சு கை தட்டுறான். ஸ்டாலினுக்கு அவ்வளவு எதிர்ப்பு இல்லை, பிஜேபிக்கு சுத்தமா எதிர்ப்பு இல்லை. தமிழ் கூறு நல்லுறவுல நடுநிலையோட நேர்மையோட உள்ள எந்த ஒரு ஊடகவியலாளரும் எந்த மக்களும் அவரு களத்துல இல்லாதவங்க எல்லாம் சொல்லும் போது எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறத நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது 100% உண்மைன்னு தெரியும். இல்ல களத்தில் இல்லாதவங்கன்னு யார சொல்றாரு, களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவங்கன்னு யார சொல்றாரு? அது கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டான்னு சீமான் அடிச்ச அடி தூக்கம் இல்ல விஜய்க்கு. சீமான் கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு நாய்கள் கோழைகள்னு ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள வராத விஜய் அடிச்சதுல இருந்து விஜய்க்கு தூக்கம் இல்ல. அந்த பரிதவப்புல அவர் சொல்றது சீமான தான். இல்ல அதுல களத்தில் இல்லாதவங்க, களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவங்க, நீங்க டீகோட் பண்ணுங்க யார சொல்றாரு. அவர் யார சொல்றாருங்கிறது இருக்கட்டுங்க. களத்தில் இல்லாதவங்க அந்த கூட்டம் சீமான விமர்சனம் பண்றாதுன்னு அருந்ததியர் மக்கள் 140 அவர்தான் களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவன்றாரு. அது நீங்க சொல்லுங்க. அவர் சொல்ல வாரது சீமானன்னு சொல்லி அடிக்கிறாரு. அது களத்தை விட்டு கோழை நாய்கள் ஓடிட்டாங்கன்னு சீமான் சொன்ன நாள்ல இருந்து விஜய்க்கு தூக்கம் இல்லை, வர்ஜனாவுக்கு தூக்கம் இல்லை, ஜான் ஆரோக்கியசாமிக்கு தூக்கம் இல்லை. எப்படிடா பதில் சொல்லன்னு பரிதவிச்சவங்க இன்னைக்கு இதை சொல்றாங்க. இதுல எக்ஸ்போஸ் ஆன இடம் விஜயை பார்க்க வந்த கூட்டம் ஸ்டாலினுக்கு எதிரி கிடையாது. விஜய் பார்க்க வந்த கூட்டம் பிஜேபிக்கு எதிரி கிடையாது. விஜய்க்கு பார்க்க வந்த கூட்டம் சீமான பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. யார வீழ்த்த போறாங்க இவங்க? திமுகவை வீழ்த்த போறாங்களா இல்ல அதிகாரத்தில் இல்லாத சீமான வீழ்த்த போறாங்களா? அந்த கூட்டத்துக்கு சீமான் மீது அவ்வளவு வன்மம் அப்படின்னா அது சீமான தான் போட்டியா நினைக்கிறாங்களா? அது காரணம் கூட்டத்தினர், விஜய நான் சொல்ல, அவரு திமுகவை போட்டியா நினைக்கிறாரு, அது சீமான போட்டியா நினைக்கிறாரு. அது காரணம் இருக்குது. சீமான் தான் சொல்றாரு ஸ்டாலின் பண்ணது தப்பு, அந்த கரூர் விஷயத்துல விஜய் அக்யூஸ்டா போட்டிருக்கணும், அவருக்கு கேரவனை போலீஸ் ஸ்டேஷன்லயோ கோர்ட்லயே போய் நிற்கணும், அவர் கூட துருப்பிடிச்சு போனாலும் பரவாயில்ல இருக்கும். ஸோ ஸ்டாலின் என்ன சொல்றாரு, எந்த தலைவரும் தன் தொண்டர்கள் இறக்கதை விரும்ப மாட்டாங்கன்னு விஜய்க்கு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. விஜய் எந்த தப்பும் பண்ணலைங்கிற ஒரு இதை ஸ்டாலின் கொடுக்குறாரு. அதை ஒரு மாதிரி ஒரு மேட்ச் பிக்சிங் மாதிரி அவர் கொண்டு போறாரு. சீமான் தான் நீ பண்ணது தப்பு, ஒன்னாலதான் இது பண்ணுது, 304A டிரைவர் அரெஸ்ட் பண்ண மாதிரி உன்னை ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்கிறாரு. ஒண்ணு. ரெண்டாவது இவர் பெரியார சொன்னதும் தம்பி நீ வலமும் போகாம இடமும் போகாம போனீங்கன்னா நடுப்புல போய் அடிபட்டு செத்து போவாங்கிறாரு. சரி. அப்ப S.A. சந்திரசேகர் கூட ஐயா வருத்தப்பட்டாரு. நான் சொன்னேன் ஐயா உங்க மகனை சொல்லல, டிவிக்கே தான் சொல்றாரு தம்பிங்கிறத நானே விளக்கமா சொன்னேன். அடுத்து 2 சனியன்களை மாலையா போட்டுட்டு கொடுஞ்சனியை வந்து நிக்குதுன்னு விஜய் சனியன்னு சொல்றாரு. இல்ல சீமான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறாரு சார். அதுக்குதான் விஜய் அதற்கு தெளிவா சொல்றாரு ஒரு விஷயத்த. நான் யார் யாருக்கு பதில் சொல்லணும்னு நான் தான் முடிவு பண்ணணும், அதே போல நான் என்ன அரசியல் பேசணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். இது குரங்க நினைச்சு மருந்த சாப்பிட்ட கதை. இதை சொல்லாம சீமான் அவர் எதிரியா பார்க்கல போல தெரியுது. அதாங்க அந்த கூட்டம் ஸ்டாலினையும் பாஜகவும் எதிரியா பார்க்கல, சீமானை தான் எதிரியா பாக்குறாங்க. அந்த கைத்தட்டு சீமானை பற்றி எதிராக பேச வரும்போதே ஆர்ப்பரிக்குது அந்த கூட்டம். பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி அருந்ததியர் உள்ஒதுக்கீடு தப்பு, பிரியாரிட்டி தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவர் தமிழ் மண்ணில் சீமான் மட்டும்தான். அப்ப சீமான் ஓட்டு காலியாக போகுது. ஏன்னா சீமானுக்கு எதிராக தான் அவங்க எல்லாம் வாக்கு அளிக்க போறாங்க. கண்டிப்பா அந்த ஓட்டு சீமானுக்கு இல்லாத ஓட்டு. பரையரும் தேவேந்திர குல வேளாளரும் சீமான் தான் நமக்கு உண்மையானவன்னு அம்பேத்கர் இதுல சொல்லி வந்தாங்கன்னா சீமான் 8-17 ஆகி ஜம்ப் பண்ணி போயிருவாரு. இல்ல நீங்க எப்படி அது அருந்ததியர் மக்கள், அருந்ததியர் இளைஞர்கள்னு எந்த அடிப்படையில நீங்க என்ன டேட்டாவில் சொல்றீங்க? எனக்கு அதுல எப்படி ஒரு பெரிய அளவு கூட்டம் அருந்ததியர்கள் தான் இருந்தாங்கன்னு சொல்ல வரீங்களா? எனக்கு அங்க இருந்து வந்த என்னோட நண்பர்கள் கொடுத்த டேட்டாவின் அடிப்படையில் நான் சொல்றேன், அவ்வளவுதான். லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ்னா அப்போ டிஎம்கேவுக்கு தான் பெரிய பாதிப்பு, கரெக்ட்? கண்டிப்பா அந்த ஓட்டு கடைசியில் திமுக போய் சேர்ந்தா விஜய் திருமங்கலம் சரத்குமார் மாதிரி ஆயிடுவார் போலரைசேஷன்ல. நீங்க முடிவு சொல்லணும். அருந்ததியரும் ஏமாளி இல்ல, விஜய பார்க்க வந்தான், நீங்க அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சரிதான்னு சொல்லணும். அப்பதான் உனக்கு ஓட்டு போடுவான். எடப்பாடி பழனிசாமி அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சரிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. ஜெயலலிதாவை குப்பை கூடையில தூக்கி போட்டுக்கிட்டு பாண்டே போன்றவர்கள் வருத்தப்பட்டாலும் எனக்கு பரவாயில்ல, ஜெயலலிதாவை குப்பை கூடையில் தூக்கி போட்டுக்கிட்டு அவரு ஜெயலலிதா பண்ணது தவறு, அருந்ததியர் உள்ஒதுக்கீடுக்கு நாங்க தான் நின்னு விளையாடக்கொன்ற பிளஸ் அருந்ததியர் நின்னாதான் சீட் கன்வெர்ட் ஆக முடியும்னு எடப்பாடி வந்துட்டாரு. ஸ்டாலின் அந்த இடத்துக்குள்ள கலைஞரை தெய்வமா வணங்குறாங்க இவங்க அருந்ததியர் மக்கள். ஸ்டாலின் 2009 இருந்ததோட 20 மடங்கு வந்துட்டாங்கன்னு சொல்றாப்புல. உடனே சீமானியன் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு பாதிப்புன்னு அவர் ஆரம்பிச்சிடுறாப்புல. சோ இந்த பெரியார் மண், பெரியாரே மண்ணு, பிராமண கடப்பாறை, பெரியார் கடப்பாறை எல்லாம் சீமான் ஒரு பக்கத்துல தெளிவா நிற்கிறாரு. அந்த மக்களுக்கும் விழிப்புணர்ச்சி உண்டு. இங்க இன்னைக்கு கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன்ல அந்த மக்களும் சீமான் யாருக்கா நிற்காருன்னு தெரிஞ்சனாலதான் 214 போட முடியாத தினகரனை பலகீனப்படுத்தி, 214 போட முடியாத கமலஹாசனை பலகீனப்படுத்தி, நாங்குநேரி விக்கிரவாண்டி
வெள்ளூர்ல நிற்க முடியாத கமலாசந்தன பலகீனப்படுத்தி 8 விழுக்காடுல வந்துட்டாப்புல சீமான். யார் யாரு டிடிவியை பலவீனப்படுத்தினார் சீமான், கமலஹாசனை பலவீனப்படுத்தாரு சீமான், இதெல்லாம் வந்து அவங்களே கருதுறாங்களா? டிடிவியோ கமலஹாசனோ கருதுறாங்களா சீமானால் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களால இழப்பு ஏற்பட்டிருக்கு நீங்க சொல்றீங்க? டேட்டா அதை சொல்லுது. நீங்க சொல்றீங்க அவங்க சொன்னாங்க, சரி சொல்லலாம், சரி அதை பற்றி நன்னா போய் பாரு. இல்ல சீமான் அப்படி நினைக்கிறாரா? கமலஹாசன் சொல்லிட்டாரு என்னன்னு, வாக்காளர் வேற ரசிகம் வேறன்னு தெளிவா சொல்லிட்டாரு. ஓகே. சோ இந்த இடமும் அந்த கூட்டம் சீமானோட அதிரடி அரசியல்ல ஏற்கனவே கன்சால்டேட் ஆனது மாதிரி ஸ்டாலின் கன்சால்டேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நான் அதைத்தான் நான் பார்க்குறேன். ஸ்டாலின் அவங்கள கன்சால்டேட் பண்ணக்கூடிய வேலையை செந்தில் பாலாஜி மூலமா தான் செய்வாப்புல. வந்த கூட்டம் அருந்ததியார் மக்கள் தான் பெருமளவுன்னு எனக்கு வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் நான் சொல்றேன். ஓ, இந்த டேட்டாவே நீங்க எடுத்திருக்கிறது, உங்களுக்கு வந்த தகவல் சொல்றேன். எனக்கு வந்த தகவல் அடிப்படையில் சொல்றேன். அதே போல இன்னொரு ரீசன், விஜய் ரசிகர்களே சீமான் மேல கோபத்தில் இருக்க காரணம் அண்ணன் ரஜினிகாந்த சீமான் போய் பார்த்தது, நான் போய் பார்த்தது, நீ படையப்பா சம்பந்தமே இல்லாத மிகப்பெரிய ரெக்கார்டு. அவர் தான் என்னைக்கு சூப்பர் ஸ்டார்னு அவருக்குள்ள அபிமானமே, விளம்பரம் இல்லை, ஒன்றும் இல்லை, அடிச்சு தூக்கி எல்லா படத்தோட டபுள் மடங்கு ஆடியன்ஸ் கலெக்ஷன் போயிட்டு இருக்குது. ஸோ ரஜினிகாந்த பார்த்து அவரை அண்ணன் குளோரிஃபை பண்ணி பேசுறது. இன்னொன்னு, இந்த விஜய் ரசிகர்கள், விஜய் கட்சியின் தொண்டர்கள் ரஜினிக்கு எதிரானவர்கள்னு சொல்ல வரீங்க அப்படியா? அண்ணன் சூப்பர் ஸ்டார் பிறந்த நாளுக்கு சீமான் அரசியல் தலைவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. விஜய் புறமையில புழுங்கி வாழ்த்து தெரிவிக்கல. அதை தெளிவுபடுத்துங்க சார். அந்த முடிச்சுக்கிறேன். அடுத்து மைக் படத்தை போட்டு விஜய் விளம்பரம் கொடுத்தாரு. சிங்கம் பொழப்புக்காக அரசியல் வியாபாரம் மைக் படத்தை போட்டு யாயா விளம்பரம் கொடுத்தாரு கோட் படத்துல. அந்த மாதிரி மைக் வந்தா இவங்களுமே அந்த கிரெடிட் எடுத்துக்கிட்டாங்களா? எங்களுக்காக தான் அவர் காட்டுறாருன்னு கண்டிப்பா எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, அது கூட நான் தப்புன்னு தானே சொல்றேன். விஜய் சொல்லணும், சீமான் சொல்லிருக்கணும். என் தம்பி எனக்காக தான் மைக் சொன்னாரு. மைக் போட்டு மைக் படம் போட்டிருந்தாரா இல்லையா? ஆமா, பொழப்புக்காக தானே போட்டிருந்தாரு. என்ன பொழப்புக்காக? எதுக்காக? உலகம் உள்ள தமிழர்கள் தன் படத்தை பார்ப்பாங்கிற அரசியல் வியாபாரம் தானே. ஓ, அரசியல் வியாபாரம், சினிமா வியாபாரம். சரி, ஒண்ணு. அப்ப அது ஒரு சம்பவம். அதற்கு பிறகு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல நடுநிலைன்னு சொன்னாரு. சொன்ன அடுத்த நாளே சிவகார்த்தியன் சீமானை போய் பார்த்தாரா இல்லையா? போல்டு சிவகார்த்தியன் பார்த்ததை வந்து ஃபுல்லா போட்டோ போட்டு எக்ஸ்பீட் பண்ணாரா இல்லையா? சரி. அதுல ரேட்டில்ட் ஆகி தான் சிவகார்த்தியன் கிட்ட வந்து துப்பாக்கி கொடுத்தாரு. பயந்துட்டாரு. அந்த டைரக்டர் சொன்ன வசனம் சார். எஸ் சார். அந்த பயத்தை உருவாக்குனது நாங்க. மதேஷ், நாட்டுக்காக தியாகம் பண்ண ஒருத்தனுக்கு மகனுக்கு விஜய் அந்த பெருமையை கொடுத்ததை விஜய் நான் பாராட்டுறேன். சரி, அதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஏன் கொடுத்தாருங்கும் போது சீமானை பார்த்தனால ரேட்டில்ட் ஆகி கொடுத்தாருங்க தான் உண்மை. ஒண்ணு. அடுத்தாப்புல மதுரை விஜய் மாநாடு நடந்ததா இல்லையா? ஆமா. அதுல வந்து சீமான் ஒழிகன்னு சொன்னாங்களா இல்லையா அவங்க ரசிகர்கள்? சரி. அடுத்து சீமான் அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதியை விட்டுருவான்னு விக்கிரவாண்டியில பேசினாரா இல்லையா? ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரியுமில்ல. அப்புறம் மாநாடு நடந்தது, கருவாட்டு சாம்பார்னு அடிச்சாரு. தம்பி பலம் நிரூபிக்காதவங்க கூட ஒருத்தனும் கூட்டணிக்கு வரமாட்டான். விஜயகாந்த் பலம் நிரூபிச்சாரு. அதனால வந்து ஒரு கூட்டணி அமைஞ்சது. இன்னைக்கு சீமான கருத்து கரெக்டுன்னு திருநாக்கரசன் அந்த கருத்தை சொல்லி எடப்பாடி, தமிழிசை, நயினாறு, பாண்டே அத்தனை பேரும் நீங்க அரசியல் அறிவியல்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு திருநாக்கரசன் அந்த கருத்தை வந்து நிரூபிச்சு டைம் இருக்குல்ல, ஆனா நிரூபிச்சுட்டு இருக்காரு. அது அவ்வளவுதான் பொசிஷன். அதுதான் இன்னைக்கு பொசிஷன். அதுதான் பலம் நிரூபிக்காத ஒருத்தர். இன்னும் 2 மாசம் இருக்குல்ல, பிப்ரவரி வரைக்கும் இருக்குல்ல. பலம் நிரூபிக்காத ஒருத்தர் நம்பி யாரும் இன்னைக்கு வர வரல. பிப்ரவரி வரைக்கும் இன்னைக்கு வர வரலங்கிறது உண்மைதானே? சரி. டிடிவி எல்லாம் ஏற்கனவே அவருக்கு பெரிய பலமானவர்னு சொல்றாருல்ல. இதுல ஈரோடு கிழக்கு வருது. ஈரோடு கிழக்குல அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு நாம் தமிழர் தம்பிகள் ஓட்டு கேட்டாங்களே. விஜய் ஒரு புல்லே இல்ல, தூசு வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு விக்கிரவாண்டியில நிரூபணம் ஆயிட்டு அது தூசுன்னு சொல்லி அவங்க நின்னாங்களா இல்லையா? சரி. நான் எல்லாமே தரவுல சொல்றேன். நாளைக்கு விஜய் 26ல நிரூபிக்க முடியும். விஜயகாந்த் மாதிரி, கமலஹாசன் மாதிரி மக்கள் அவருக்கு என்னது நிரூபிக்க முடியும். நிரூபிப்பதற்கு அவர் போகக்கூடிய வழியான எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆயுதங்களை எடுத்து எடப்பாடியை காலி பண்றது, இவரை தேவையில்லாம பலம் நிரூபிக்காதவருக்கு பலம் இருக்குன்னு சொன்ன தமிழிசை நயினாரையும் பலகீனப்படுத்துறது, அவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், தப்பா அரசியல் பண்ணவங்களுக்குன்னு நான் தெளிவா சொல்றேன். பட் பலம் நிரூபிக்காதவருக்கு ஓட்டு கிடையாது. அது தீபா ஜெயக்குமார், சசிகலா அம்மையார் மாதிரி 0% தான். 2024 எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட்ல விஜய்க்கு என்ன பெர்சன்டேஜ்? இல்ல, லெட்டர் பேட் தானே. இல்ல, அதைத்தான் நான் சொல்றேன். சீமான் சொல்றாரு, இன்னைக்கு திருநாக்கரசன் சொல்றாரு. திருநாக்கரசன் சொன்ன ஏற்கனவே ராகுல் காந்தி காங்கிரஸ்
ஐசோலேட் பண்ணுவோன்னு மோடி எடுத்த விகிதத்தில் ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு. அதுக்கு பிறகு 2%, 2.25%, 2.95% ஜோதிமணியும் மாணிக் தாகூரும் என்ன பண்ணிட முடியும்? நோ யூஸ். ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய் தரப்புக்கு சீமான் மீது அந்த ரசிகர்களுக்கு கோபம், நம்மளை தூக்கி அடிக்கிறான ஸ்டாலினே நம்ம மேல தப்பு இல்லைன்னு கேரவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகல, நமக்கு விட்டு கொடுக்குறாரு, பெருந்தன்மையா நடக்கிறாரு, நம்மளை வந்து குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றாரு. இந்த ஆள் வந்து ஏன் ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணல, ஏன் கேரவனை கன்ஃபியூஸ் பண்ணலன்னு நம்மளை அடிக்கிறாப்புல. அவன் பேசுறதும் புரியாது, கத்துறோம் இதுவும் புரியாது, அது ஒரு கூட்டம் அப்படின்னு நம்மளை வாங்கி காலி பண்றாப்புல. இப்படி ஒவ்வொரு இதுலயும் நம்மளை வந்து காலி பண்றாப்புல. அது நம்மளை கிண்டல் அடிக்கிற மாதிரி அஜித்னா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு 8 விழுக்காடு உயர்ந்துட்டாப்புல. இது எல்லாம் விஜய்க்கு சீமான் மீது பொறாமை. இந்த பொறாமையின் உச்சம் என்னன்னா, இவர் எடப்பாடி கீழே போயிட்டாருங்கிறத புதுச்சேரியில போகும்போது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. சரி, சீமான் 3வது வந்துட்டாரு, எடப்பாடி 4வது வந்துட்டாரு. சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, எடப்பாடிக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. நீ அதிமுக பலகீனத்தை எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லக்கூடியவன், அதிமுக பலகீனம் அடைஞ்சிடுச்சு, 4வதே போயிட்டு சீமானுக்கு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? ஓகே, ஏன் சொல்லல? அப்ப இடைத்தேர்தல் வரும்போது கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு சீமான் கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க களத்துக்குள்ள வரலன்னா, போலரைசேஷன்ல திருமங்கலம் சரத்குமார் ஆயிரோன்னு விக்கிரவாண்டியில பயந்துட்டீங்க, சீமானுக்கு கீழே போயிருவோன்னு ஈரோடு கிழக்குல பயந்துட்டீங்க. அதை சீமான் கோழை நாய்கள்னு அடிக்கும் போது உங்களுக்கு தூக்கம் இல்லை, பரிதவிக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க. அதுக்கு இதை பேசிட்டீங்க. சார், அவருடைய பேட்டில் கிரவுண்ட் வந்து 2026 மட்டும்தான். நீங்க நடுவுல ஒரு விக்கிரவாண்டியோ ஈரோடு கிழக்கோ மற்ற நாடாளுமன்ற தேர்தலோ அவர் சொல்லல. 31 தள்ளிட்டாருன்னா யாரு? 26, 31 தள்ளிட்டாருன்னா பாண்டே நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன புது கதையா இருக்கு? நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன் சார். இப்ப அவர் இறங்கி ஆடுனுகிறாரு சார் கோதாவில. எங்க அவரு திருமணம் சுத்தினுங்கிறாரு. அவரு இதான் வேலைன்றாரு. அவருக்கு அவரு சொல்றத நீங்க நம்புறீங்க, உங்க காதுல பூ வச்சுக்கிடுங்க சார். உங்க காதுல பூவை சுத்திட்டு நம்புங்க. என்ன ரஜினிகாந்த் மாதிரி பின்வாங்க மாட்டார் விஜய், சரிங்களா? வந்துட்டாரு, அவ்வளவுதான். ரஜினிகாந்த் பின் வாங்கிட்டாருங்க, நான் மறுக்க வரல. ரைட்டு. ரஜினிகாந்தே தோத்த இடத்துல ரவீந்திர சாமி ஜெயித்தாங்கிறதையும் பதிவு பண்றேன். சரி, 2004 டாக்டருக்கு எதிராக நீங்க ரஜினியை ஜெயிக்க வைக்குவீங்கன்னு தான் நான் பார்த்தேன். நானு அது வந்தா நான் ஜெயிக்க வச்சிருப்பேன், அது வேற. ரஜினிகாந்தே 2004 தோத்த இடத்துல கையில வராத ஓட்டை யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையில ராமதாஸ் 50 விழுக்காடு வாக்கெடுத்து வெற்றி பெற்ற இடத்துல நான் உடையார், செங்குந்தர், யாதவர், முத்தரையர், கள்ளர், அகமுடையார், கார்காத்த வேளாளர் அப்பர் காஸ்ட் தான் போன்ற கஞ்சம் ரெட்டி, கவரா நாயுடு, செட்டியார் போன்ற பல பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை அன்பாளன் யாதவ், கிருஷ்ணகாந்தன் யாதவ், மூப்பனாருக்கு வேண்டிய ஒரு உடையார் சங்கத்தை சேர்ந்த ஒரு காங்கிரஸ் பிரமுகர், எல்லாத்தையும் அன்னைக்கு காங்கிரஸ்ல தான் இருந்தார் அவர், எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு எல்லா ஜாதி சங்கத்தையும் போய் பாமகவை அனைத்து தொகுதிகளையும் டிக்ளேர் பண்ணி தோக்கடிப்போன்னு டிக்ளேர் பண்ணி மனிதநீதிக்கு மனிதநீதின்னு 2009 பாமகவை நான் தோக்கடித்தேன். ஸோ அரசியலுங்கிறது பல வீகங்கள் கொண்டது. சும்மா கண்ணை மூடிட்டு யாருக்கும் ஓட்டு கிடையாது. எம்ஜிஆருக்கு நாடியில் வெட்டு, எனக்கு நாடியில் வெட்டுன்னு சரத்குமார் சொல்லி சைனைட் சாப்பிட்ற மாதிரி நான் சொன்னேன். திருமங்கலத்தில் போய் அவர் அடிபட்டார். இப்பவும் விஜய்க்கு வந்த அந்த அருந்ததியர் கூட்டம் ஃபைனலாக யாருக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறது சீமான் எடுத்து வைக்கிற இஷ்யூவிலையும் விஜய் அந்த மக்களுக்கு ஆன கருத்தை சொல்லலைன்னா சரத்குமாரை புறக்கணிச்சது மாதிரி கண்டிப்பாக அந்த மக்கள் வந்து இஷ்யூ இல்லாமல் போனாங்கன்னா விஜயை புறக்கணிப்பாங்க. ஐ திங்க் 98 கலைஞர்கிட்ட நீங்க முறையிட்டு கலைஞர் உங்களை முரசொலியில சொன்னதா இருக்கட்டும், 2009 நீங்க சொன்னீங்களா இத்தனை பிரதிநிதித்துவம் பெறாத சமூகங்கள் நான் ஒருங்கிணைத்து நான் வந்து ஒரு அரசியல் செய்தேன், வியூகம் பண்ணேன்னு சொல்றது, இதுவெல்லாம் ஓகே. விஜய்க்கான ஓட்டர்ஸ் அந்த மாதிரி ஓட்டர்ஸ் கிடையாது. அவங்களுக்கு வந்து விஜய் தான், அவ்வளவுதான். அவங்களுக்கு கொள்கையும் இல்லை, அவங்களுக்கு வந்து நாளைக்கு விஜய் இதை பண்ணுவாரு அதை பண்ணுவாருன்றதை விட விஜய் அவ்வளவுதான், அதுக்கு ஓட்டு போடுறவங்க. அதையே உங்களால புரிந்து கொள்ளவே முடியல. நான் தெளிவா சொல்றேன். ஜான் ஆரோக்கியசாமி 20 விழுக்காடு ஓட்டு விக்கிரவாண்டியில் இருக்குது. காலையிலேருந்து சாயங்காலம் வர சீமான்ட்ட பேசி விட்டுருங்க. விஜய்க்கு 20 விழுக்காடு ஓட்டு இருக்கு, 50,000 ஓட்டு இருக்கு. யார்கிட்ட சொன்னாரு? சீமான் கிட்ட சொன்னாராமா? அவர் மறுக்கட்டு அவர் என்ன ஃப்ராடெல்லாம் பண்றாரு நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன். அந்த எலெக்ஷன் ரிசல்ட் என்ன வந்து நீங்க என்ன சமூக வலைத்தளங்களில் போட்டீங்க, நோட்டா பெருசா போக போகுதுன்னு அடிக்கீங்க. நோட்டாக்கு முன்னோட ஓட்டு குறைஞ்சிட்டு சாமி. சரி, நீங்க கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்த்ததுக்கு எந்த எஃபர்ட்டும் இல்லை. நீங்க மோடி போய் பார்த்ததுல ஜெயலலிதா உங்களை சீரோவாக்கிட்டாங்க. நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு போறீங்க. இப்பவும் நீங்க நிரூபிக்கணும்னு ஆசைப்படுறேன். எடப்பாடியை பலகீனப்படுத்தி எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி அதிமுக டிசிடன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு வாக்கை நீங்க நிரூபிச்சா ஐ வில் பி வெரி ஹாப்பி.
அம்பேத்கர் திமுகவுக்கு சேதாரப்படுத்துவாரு, நாம் தமிழர் கட்சிக்கு சேதாரப்படுத்துவாருன்றதான் நான் வாய்ப்பில்லை ராசா, கேள்வி. வாய்ப்பில்லை ராசா. திமுகவுக்கும் அவருக்குள்ள சம்பந்தம் 2011 முடிஞ்சு போச்சு. தீய சக்தின்றாரு சார். தீய சக்தின்ற கோஷத்தை ஹை பிட்ச்ல பேஸ் அதிகப்படுத்தி அந்த மைக்ல சொன்னார் பாத்தீங்களா? 4-5 முறை கோஷம் விட்டாரு. அது மட்டும் தான் இப்ப பெரிய அளவுக்கு ட்ரால் ஆயிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு சொன்னதும் எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்னதும் திமுக காரன் திமுகவிலே செடியா நின்னுட்டான். இவருக்கு திமுக ரசிகன் ஜெயசீலன் போன்றவங்களாம் அன்னைக்கு திமுகவில் தான் நின்னாங்க. அவங்க திமுகவிலே நின்றுட்டாங்க. இவரு திமுகவை எடுத்து திமுக ஓட்ட பாதிப்படை செய்ய முடியாது. தீய சக்தின்னு திரும்ப சொல்றாங்க. அது அண்ணா திமுக ஓட்ட கையில் எடுக்கிறதுக்கு தான், எடப்பாடி ஓட்ட கையில் எடுக்கிறது. அவருடைய குறி வந்து இப்ப 2வது பிளேஸ்க்காக ட்ரை பண்றாரா, முதல் பிளேஸ்க்கு ட்ரை பண்றாரா? எடப்பாடியை வச்சு யாருக்கு சார் மினிமம் கேரண்டிக்கு அவர் ட்ரை பண்றாரு. இல்ல அப்போ திமுகவை வீழ்த்தணுன்ற எண்ணத்துல எல்லாம் அவர் விளையாடல, கடத்துக்கு வரலன்றீங்களா? மினிமம் கேரண்டிக்கு ட்ரை பண்றாரு. எம்ஜிஆரையும் ஜெயலலிதா வச்சு பிச்சை எடுக்கிறாரு. நீ ஒண்ணுமே இல்ல, வெத்து வெட்டி செல்லா நாட்டு பொது தலைவர்கள்ன்றாரு சார். அவரு இருக்கட்டும், யாரும் உரிமை கொண்டாட முடியாது, இருக்க முடியாதுன்ற ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாரம் ஆட்சி, கந்து வெட்டிக்காரன் ஆட்சின்னு ஜெயலலிதாவை சொன்னவன் நான். என்ன பொது தலைவரை ஒரு ஜாதி ஆட்சின்னு சொல்லி அடிச்சு வீழ்த்தினவன். வரலாறு சரத்குமார் போகும்போது சரத்குமார் தான் போகும், ஒரு நாடார் போட மாட்டான், அவர் வியாபாரத்துக்கு போறாருன்னு சரத்குமார் அடிச்சவன் 2006. அதுக்காக சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மனைவர்னு நாங்க 16 அடிச்சு தகர்த்துறோம்னு எங்கள்கிட்ட சரண்டர் ஆனவங்க ஜெயலலிதா. என்ன பொதுத்தள தலைவரா, ஜாதி அரசியலை பண்ண தலைவர். 2 ஜாதி பேக்கிங் கம்யூனிட்டி கொண்டு வந்து ஜாதி அரசியலை பண்ண தலைவர். ஜெயித்தாங்க. பட் நாங்க அடிச்சனால எங்களை மகுடம் சூட்டி எங்கள்கிட்ட சரண்டர் ஆகி ஜெயித்தாங்க. அவங்க ஜாதி அரசியலை அடிச்சு தகர்த்து பண்ணது ரவீந்திரன் துரைசாமி. வரலாறு. இன்னைக்கு இறந்து போனாங்க நாங்க சொல்லல. நீங்க தான் ஜெயலலிதா கிட்ட அடி வாங்கிட்டு சாகிறது வரை அரசியல் பேசாதவர் விஜய். ஜெயலலிதாவை எய்த்து அடிச்சு பொதுத்தள தலைவர் இல்ல ஜாதி அரசியல் பண்றீங்கன்னு எக்ஸ்போஸ் பண்ணவங்க ரவீந்திரன் துரைசாமி டீம், நாடார் டீம், கலார் டீம், எங்க டீம். உங்க டீமை விட அது பெரிய பலம் வாய்ந்த டீமா இருக்குது. பாத்தீங்கல்ல, அது பெரிய கூட்டமா இருக்குது. அது கண்டிப்பா அவரு நீங்க எல்லாம் வந்து நீங்க சிங்குலர். அது இல்ல 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 ஆமா, நீங்க சிங்குலர் சார். இல்ல விஜய் எங்களுக்கு அந்த விஷயத்துல விஜய் எங்களுக்கு எதிரி ஸ்தாபனமா மாறி இருக்கு இன்னைக்கு. விஜய் எங்களுக்கு அந்த விஷயத்துல உங்களுக்கு எதிரி இல்ல. விஜய் ஒரு பெரிய ஸ்தாபனம். விஜய் எங்களுக்கு எதிரி இல்லங்க. விஜய்ங்கிற ஆயுதத்தை வச்சு எடப்பாடியை பலவீனப்படுத்துறது அம்பேத்கர் சொல்ற மாதிரி ஐடென்டிஃபை தி எனிமிங்கிறதுல அம்பேத்கர் சொல்ற மாதிரி விஜய் எடப்பாடியை பலவீனப்படுத்த நாங்க வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். ஓ, விஜய் அதாவது ஏடிஎம்கே பலவீனப்படுத்துறது உங்களுக்கு அது லாபம், அதனால விஜய் அதை பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பா ஐ அம் இன் பொலிட்டிக்ஸ். ஆனா விஜய் பலமானவரா இல்ல பலம் குறைந்தவரா அல்லது ஒரு வீழ்ச்சி கண்டவரா, எதையாவது ஒன்னு சொல்லணும்ல நீங்க. அவர் மண்குதிரையா போகாம எலிஜிபிள் காம்பிடென்டா நின்று 234 கேண்டிடேட் போட்டு அதிமுக ரிபல்ஸை சேர்த்து பலவீனப்படுத்திட்டாருன்னா மகிழ்ச்சி. 234 தொகுதி கேண்டிடேட் இல்லன்றீங்களா? 39 கமலஹாசன் மாதிரி இல்லாதனாலதான் லெட்டர் பேடா இருந்தாரு. செங்கோட்டை எல்லாம் இப்ப ஐடியா கொடுப்பாரு சார். இப்ப தாங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தது காரணம் அதுதான். சொல்லுங்க பாப்போம். 39 எம்பி கேண்டிடேட் அவர்கிட்ட இருந்தவங்கள ஒரு 10 கேண்டிடேட் சொல்லிருங்க பாப்போம். அதான் நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட சார். ஒரு 5-6 பேர் சொன்னல. அவ்வளவுதானா? நண்பர் டிகே பிரபு, பர்வேஸ் பிரபு சொல்லுங்க. அந்த பசங்க எல்லாம் உழைக்கிறானுங்க. பாலாஜி நேத்துக்கு ஈரோடு மாவட்ட பாலாஜி ரெகனைஸ் பண்ணிருங்க. சொல்லுங்க வேற இல்ல. அவங்க எல்லாம் நம்ம சகோதரர்கள். ஏதோ விஜய் பிறந்த நாளுக்கு ஒரு 35 இடத்துலயாவது அன்னதானம் போட்டவங்க இந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க. சோ மற்றபடி இது எம்எல்ஏக்கு கரெக்ட், எம்பிக்கு சொல்லணும். எம்பிக்கு தான் இப்ப வரிசைப்படுத்தணும் நான். சரி, அவங்கலாம் நல்ல எஜுகேட்டட். எங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் முரளி கார்த்திக் அவங்க எல்லாம் கொஞ்சம் ஓகே ஓகே ஓகே. 39 தேரமா வந்துருவாங்க சார். அங்கங்க புடிச்சு கொண்டு வந்து தரனால தானே லெட்டர் பேடா இருந்தீங்க சிஏ எதிர்ப்புன்னு சொல்லிட்டு. 26 தேர்தல்ல விஜய் என்ன மாதிரி ஒரு பிளேயரா, செங்கோட்டையனுக்கு ரோலும் அதிமுக அதிருப்தியாளர்கள் ரோலும் 214 போடுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணும். ரைட். 2026 தேர்தலில் என்ன மாதிரி ஒரு பிளேயரா இருப்பார் விஜய்? விஜய் எடப்பாடியை எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர்ல எடப்பாடியை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பார். ஓ, இப்போ அதுதான் அவருடைய டார்கெட்ன்றீங்களா? மினிமம் கேரண்டிக்கு வந்துட்டாரு. ஒன்னு ஸ்டண்ட், இன்னொன்னு ரெக்கார்ட் டான்ஸ்ங்கிற மாதிரி மினிமம் கேரண்டி தேவைங்கிற மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் தூக்கிட்டாரு. ஓ, அப்ப 2வது பிளேஸுக்கு ட்ரை பண்றாருல, அப்ப சீமான இன்னும் பின்னுக்கு தள்ளிடுவாருன்னு சொல்ல வரீங்க, கரெக்ட்? சீமான் வந்து எடப்பாடிய சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக 2 ஜாதி கட்சிக்கு போனதன் அடிப்படையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இடஒதுக்கீடு கொடுத்தது தவறு, எண்ணி கொடு அளந்து கொடுன்னு சொல்றாரு. வீரப்பன் ஜெயலலிதா சுட்டது சரியாங்கிறத இப்போ எடப்பாடியால சொல்ல முடியுமான்னு சீமான் கேட்கிறாரு. ஸோ கமலஹாசன் சீமான் கம்பாரிசன். கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லும் போது எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாராய வரிகளை கல்வி தந்தை ஆக்குனாருன்னு சொல்லி ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு அந்த பிரேவ் சீமான் வந்து இன்னைக்கு கமலஹாசனோட மேல நிற்கிறாரு. அதே மாதிரி எம்ஜிஆரையும் ஜெயலலிதா வச்சு பிச்சை எடுக்க வந்திருக்கிறாரு விஜய். ஸோ பிரேவ் சீமான் வந்து பெரிய அளவில் சாதிப்பார். சீமானுக்கு நோக்கம் விஜய் அல்ல, தமிழ்நாட்டில் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறது, திராவிடத்தை வீழ்த்தி பிராமணர் என்ற கடப்பாறை வச்சு திராவிடத்தை வீழ்த்தி
நாம் தமிழர் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்றதான் சீமானுக்கு நோக்கம். அது ரெண்டு பேருமே அப்போ ஏடிஎம்கேவை தான் குறி வச்சு அவங்க அட்டாக் பண்றாங்க. ரைட்டுங்களா? கண்டிப்பா அப்போ ஏடிஎம்கே யாருக்குமே திமுகவை வீழ்த்தணுன்ற எண்ணம் இல்ல. முடியாது, அது முடியாது. புதிய சக்தியால ஆளுங்கட்சி பாதிக்கப்படாது. சீமானையும் நீங்க அந்த ரோல்ல தானே கொண்டு வரீங்க. எடப்பாடியை தானே அவர் டார்கெட் பண்றதா மாதிரி தானே நீங்க சொல்ற சீமான் statement. வந்து கலைஞர் பேனாச்சிலேயே உடைப்பேன், கடற்கிற அழகை கெடுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய கலைஞர் சமாதியை தூர தூக்கி போடுவேன், இப்படியெல்லாம் சொல்லுவாரு. இதனால அவருக்கு கிடைக்கிறது திமுக எதிர்ப்பு ஓட்டு தான் கிடைக்கும், ஓகே, திமுக ஓட்டு கிடைக்காது. அதனால விஜயும் தீய சக்தின்னு திமுக சொல்றது அண்ணா திமுக ஓட்டு தான் கிடைக்கும். ஓகே, திமுக விஜய் எதிர்த்துட்டான்னு சந்தோஷப்படுவான் திமுகவுடைய ட்ரெடிஷனல் எதிர்ப்பாளர். அவன் ஓட்டு போட்டானா அது எடப்பாடிக்கு தான் நஷ்டம், சோ விஜய்க்கு தான் நஷ்டம். ரைட், விஜய் ரசிகர்களுக்கு, விஜய் தொண்டர்களுக்கு சீமான் மீது தான் வன்மம். கரெக்ட், அப்படிதான் சொல்ல வரீங்க. அந்த மதுரை மாநாட்டில் சீமான் ஒளிகன்னு சொன்னதுல இருந்து சீமான பேச வாராருன்னதும் அதுவரையில செத்தவங்க வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி இருந்த கூட்டம் டக்குன்னு அடிச்சு துள்ளி 2 உயிர் வந்த மாதிரி துடிச்சான் பாருங்க. அது எக்ஸாம்பிள். அது ஏன் சீமான் பேரையே சொல்லாமல்ல விஜய்? அதை சொல்லாம தானே. அது விஜய்ட்ட நீங்க போய் கேளுங்க. ரைட் சார், நான் பார்க்கலாம். நேரம் கேட்டா கொடுத்தாருன்னா கண்டிப்பா அவரை பேட்டி எடுத்துறேன். நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. நன்றி மதேஷ்.